நாம இன்னைக்கு பார்க்க போறது சின்ன உதவி பெரிய மெசேஜ். அதை பத்தி தான் பார்க்க போறோம். நாம சில பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம். சின்ன சின்ன ஹெல்ப்பா தான் இருக்கும். அந்த ஹெல்ப்பை நம்ம மறந்து இருப்போம். ஆனா பல வருடங்களுக்கு பிறகு அவங்களை மீட் பண்ணும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணீங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு நம்ம ஆச்சரியமா கேட்போம். அதை மாதிரி நமக்கு நிறைய பல நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். நம்ம வேலைக்கு போற அவசரத்துல பர்ஸ்ல சேஞ்ச் இருக்கா அப்படின்னு பார்க்காம நம்ம போய் பஸ்ல ஏறிடுவோம் இல்லைங்களா. அங்க போய் பார்த்தா 500 நோட் தான் இருக்கும், சேஞ்ச் இருக்காது. கண்டக்டர் இறங்குமா பாரு. அப்ப அந்த டைமத்துல சில பேர் சேஞ்ச் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது சின்ன விஷயம் தான் அவங்களுக்கு. ஆனா அது நம்மளுக்கு பெரிய ஹெல்ப்பா இருந்திருக்கும். அதேமாரி எக்ஸாம் அட்டன் பண்ணி சூப்பர் எக்ஸாம் போகிறவங்க, அதுமாரி இன்டர்வியூக்கு கரெக்டான டைமுக்கு போகணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த சேஞ்ச் கொடுக்க கூட சில நேரத்தில் பஸ்ஸில் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதெல்லாம் சின்ன சின்ன உதவி. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் அந்த ரிசீவர் இருக்காங்களே அவங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது அவங்களால எப்பவுமே லைஃப் லாங் அவங்களால மறக்கவே முடியாது இல்லைங்களா. அது மாதிரி தான் இதுதான் திருவள்ளுவர் அழகான திருக்குறளில் சொல்லிப்பாரு, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு தகுந்த நேரத்தில் சின்ன உதவியானது பரிமாணத்தால் உலகினும் பெரிது அப்படின்னு அதனுடைய அர்த்தம். அது மாதிரி தான் நாமளும் சின்ன சின்ன உதவிகளை செஞ்சோம்னா மற்றவங்களையும் சந்தோஷம் வச்சுக்கலாம், நாமளும் சந்தோஷமா இருக்கலாம். ஆக நம்ம சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவோம், சந்தோஷமா இருப்போம். நன்றி.